அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். ஜெயிலர் ஆடியோ லான்ச் அப்போ நடந்த விவாதம் நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க விஜய் தான் சூப்பர் ஸ்டார்னு. மறுபடியும் கலாநிதி மாறன் வந்து அதே சொல்கிறார். திரும்ப நாகார்ஜுனா கூட என்கிட்ட சொன்னார் ரியல் சூப்பர் ஸ்டார் ரஜினின்ட்டு. ரியல் சூப்பர் ஸ்டாரில் ஒன்னொன்லி சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தான். அவர் ஃபோன் பண்ணால் யாராலும் எடுப்பாங்க, சிஎம்லேருந்து பிஎம் வரைக்கும் சொன்னார்னா மறுபடியும் அந்த டிபேட் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கருத்து இருக்குது, அதை சொல்கிற உரிமையும் அவர்களுக்கு இருக்குது. ரஜினியை வைத்து படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளருக்கு அவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்து கொண்டாடுகிற உரிமை இல்லையா? நிச்சயமாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ரஜினிக்காகவே உருவாக்கப்பட்ட பட்டம் கிடையாது. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு நடிகர் திலகம் அப்படின்னா அது சிவாஜிக்காக கஸ்டமைஸ்டு செய்யப்பட்ட ஒரு அடைமொழி. அது புரட்சி தலைவர் அப்படின்னா அது எம்ஜிஆருக்காக கஸ்டமைஸ் பண்ணப்பட்டது. சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. இப்போ பாருங்க, கிரிக்கெட்டில் யாருப்பா சூப்பர் ஸ்டார்? தோனி, விராட் கோலி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். என்னன்னா அந்த துறையில் மற்ற ஸ்டார்களை விட பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஒருத்தர், அவர் சூப்பர் ஸ்டார். புரியுதா இல்லையா? நான் கூட பார்த்துருக்கேன். ஏதோ ஒரு டிஎம்டி உருட்டு கம்பியாக சிமெண்ட் விளம்பரத்திலே பார்த்துருக்கேன். டிஎம்டி கம்பிகளின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு பிராண்டை வந்து அவங்க சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்ன? டிஎம்டி கம்பிகளின் நடிகர் திலகம்னு சொல்லலை, சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா இது வந்து எல்லா இடத்திலும் பயன்படுகிற ஒரு நார்மல் வார்த்தை. சினிமாவில் அன்றைய காலகட்டத்தில் மற்ற ஸ்டார்களை விட ரஜினிகாந்துடைய படம் வந்து பெரிய அளவில் வசூல் பண்ணுது. அப்போ ஒரு விநியோகஸ்தரான கலைப்புலி தானு அதை வந்து கண்ணால் பார்க்குறாரு. இந்த ஹீரோ வசூலை விட இவருடைய படத்தினுடைய வசூல் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஸ்டார்களை விட இவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்து அவர் ஒரு அடைமொழியை கொடுத்தாரு. ஆனால் ரஜினி தன்னுடைய உழைப்பாலும் திறமையாலும் அந்த அடைமொழிக்கு தகுதியானவராக இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் சர்வைவல் பண்ணிட்டாரு. இப்போ விஜய்னு ஒருத்தர் வர்றாரு, ரஜினியை பார்த்து தான் அவரும் நடிக்கிறாரு. ரஜினியுடைய ரசிகராகவும் இருக்கிற ஒருத்தர் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்து ஒரு கட்டத்தில் ரஜினியை தாண்டி ஒரு வசூலை கொடுக்குற நடிகராக மாறும்போது இன்றைய சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படின்னு நம்ம ஒரு கருத்தை சொல்கிறோம். அதுதான். ஏன்னா இப்போ இன்றைய நடிகர் திலகம்னு நம்ம சொல்லலை, இன்றைய புரட்சி தலைவர்னு சொல்லலை. அப்படி சொன்னால் அது காமெடி ஆகிடும். ஆனால் இன்றைய ஸ்டார்களில் இவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், இவருடைய படம் பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிற அந்த மீனிங்கில் தான் சொன்னோம். பட் இன்னைக்கு என்னன்னா கலாநிதி மாறன் ரஜினியை வைத்து படம் எடுப்பதால் இவர் தான் சூப்பர் ஸ்டார், இவர் தான் ஒரே சூப்பர் ஸ்டாருங்கிற கருத்தை அவர் சொல்றாரு. இது வந்து படம் எடுக்கிறதுக்காக சொல்றான்னு எடுத்துக்கணுமா? அவருடைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் தெரியும், சன் பிக்சர்ஸ், சன் டிவியோட. ஸோ அதை வச்சு நம்ம மீன் பண்ணிக்கலாமா? எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அப்படி உள்நோக்கம் கற்பிக்க வேண்டியதில்லை. கலாநிதி மாறன் அடிப்படையில் ரஜினி ரசிகர், அதுதான் விஷயம். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் அவர் வந்து ரஜினியுடைய ரசிகர். எல்லாத்துக்கும் மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பின்கதை கூட ஒன்று சொல்லலாம். என்னென்னா ரஜினிகாந்த் வீட்டு வாசலில் தான் இது நாள் வரை தயாரிப்பாளர்கள் கால்ஷீட் கேட்டு கியூவில் நின்னாங்க. என்ன, ஒவ்வொரு படம் முடியும் போதும் அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் அவர்கிட்ட டேட்டு கேட்பாங்க. இவர் அதுலேருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி படம் கொடுப்பார். இதுதான் வரலாறு. ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக ரஜினிகாந்த் ஒரு தயாரிப்பாளரை அவருடைய இடத்துக்கு தேடி போய் என் படத்தை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு கேட்டது யாருன்னா கலாநிதி மாறன்ட்ட தான். ஏன்னா ஐங்கரன் ஃபிலிம்ஸ் வந்து அந்த எந்திரன் படத்தை ஆரம்பித்து அவங்களால அந்த படத்தை தொடர முடியாமல் ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம படம் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய அசிங்கமாச்சு. அப்போ இந்த படத்தை வந்து வேற யார் தயாரிக்கிறதுக்கும் போது அவருடைய கண்ணுக்கு தெரிந்தது கலாநிதி மாறன் தான். ஏன்னா அதனால் இவரே நேராக அவர் வீட்டுக்கு போய் இந்த படத்தை அவர் ட்ராப் பண்ணுறாரு, எனக்கு பெரிய அசிங்கமாகிடு, நீங்கள் தயாரிங்கன்னு இவர் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த எந்திரன் படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரித்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா இவர் வந்து ரஜினியுடைய ரசிகர், ஆனால் அந்த ரஜினியே இவரை தேடி வந்து ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். ஆனாலும் இன்னமும் அவர் ரஜினி ரசிகராகவே இருக்கார். அதுதான் முக்கியமான விஷயம். பட் அது ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல அவர் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் நான் ஏன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ 2 படம் இட்டு கொடுத்த நடிகர்கள் கூட பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் ஃப்ளைட் கேட்குறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அவர் யாரை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே சார்ட்டர்ட் ஃப்ளைட் கேட்குறாங்க. அதுதானே முக்கியமான விஷயம். எல்லாத்துக்கும் மேலே இவங்களே பல பேரை வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்ல கூட்டிட்டு போனவங்க தானே. புரியுதா இல்லையா? பழக்கப்படுத்தினதே இவங்க தான். ஏன்னா நீங்களே வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்னா என்னன்னே தெரியாத ஆர்டிஸ்டுகளாம் நீங்களே சார்ட்டர்ட் ஃப்ளைட்டை வச்சு ஒவ்வொரு ஊருக்கும் கூட்டிட்டு போறீங்க. அப்போ இன்னொரு ப்ரொடியூசர் தயாரிப்பில் போய் நடிக்கும் போது இதே பழக்கத்தில் அவங்க ஃப்ளைட் கேட்குறாங்க.
அதனால இந்த பழக்கத்துக்கு ஆட்படுத்தியதே நீங்க தான். அதனால இந்த விமர்சனத்தை சொல்வதற்கு கலாநிதி மாறனுக்கு தகுதி இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த விமர்சனத்தை வச்சோடனே அது சிவகார்த்திகேயனா இருக்கலாம், இல்ல நயன்தாரா இருக்கலாம்னு சொல்லிட்டு அது ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு இல்ல. இது இவர்கள் எல்லாருமே அதுக்குள்ள வருவாங்க. ஏன்னா இவரும் கேட்கிறாரு, இவங்களும் அதே மாதிரி ஃபிளைட்டு கேட்கறாங்க. இன்னும் சொல்ல போனா நயன்தாரா ஏதோ ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சார்ட்டர்ட் ஃபிளைட் இல்லைன்னா நான் வரமாட்டேன்னு சொல்லி அந்த ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணாங்க. அண்ணாத்தையா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இவர் சொல்றது வந்து பொய் கிடையாது, உண்மைதான் அது. ஆனா என்ன துரதிஷ்டம் அப்படின்னா, அதை தொடங்கியதே நீங்க தான் அப்படிங்கிறது. அஜித் அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வெளியிட்டு இருந்தாரு. அதில் ஆதிக் ரவிச்சந்திரன், அனிருத்லாம் இருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவாவும் நிற்கிறாரு. அது இப்போ எடுத்த ஃபோட்டோ, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு போட்டிருந்தாரு. ஏன்னா அடுத்த படம் அப்டேட் எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்க நேரத்தில் இந்த ஃபோட்டோ வந்தோடனே அது ஒரு பேசுகொள்ள மாதிரி இது இல்லையா? அது எப்போ எடுத்த ஃபோட்டோ? இப்போ எடுத்த ஃபோட்டோவா? இல்லை, சமீபத்தில் எடுத்த ஃபோட்டோ தான். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு வேற போட்டிருக்காரு அவர். அதனால இப்போ தான் எடுத்திருப்பாங்க. பட் ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஒரு முரண்பாடாக தெரிஞ்சுது. ஓகே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அஜித்துக்கு வந்து தலை அப்படிங்கிற அந்த அடைமொழி அவருக்கு கிடைப்பதற்கே ஏஆர் முருகதாஸ் தான் காரணம். அப்பேற்பட்ட ஏஆர் முருகதாஸை வந்து இத்தனை நாளாக வந்து இவர் வந்து ஒரு பாராமுகம் காட்டினார். என்ன இன்னும் சொல்லப்போனால் அந்த காம்பினேஷனில் சில படங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. கஜினி படம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் நடிக்க முருகதாஸ் இயக்கத்தில் மிரட்டல்ங்கிற பேரில் தான் ஆரம்பித்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ஒரு கருத்து வேறுபாடு வந்து அந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அது கஜினியா சூர்யா வச்சு அவர் எடுத்தார். ஆனாலும் இத்தனை வருட காலத்தில் என்னதான் உங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இருந்தாலும் நீங்க அவரோட வந்து எந்த வகையிலையும் சமாதானம் ஆகலை. மறுபடியும் அவரோட இணைந்து ஒரு படம் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தோணவே இல்லை. முருகதாஸ் முயற்சி பண்ணாரா? ஆனா முருகதாஸ் பாத்தீங்கன்னா அஜித்தை படம் பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாரு. ஆனா இவர் வந்து அதுக்கு எந்த இடமும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது திடீர்னு இன்னைக்கு கூப்பிட்டு வந்து நீங்க நார்மலா சந்திச்சா கூட அதை நம்ம ஒரு விமர்சனமா வைக்க வேண்டியதில்லை. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு பக்கத்தில் நிக்க வச்சு போட்டோ எடுத்ததுங்கிறதுலாம் எனக்கு என்னமோ இந்த போட்டோலயே ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு அஜித் ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு வந்து இவர் போட்டிருந்தாரு இல்லையா, மேனேஜர் போட்டிருந்தாரு. சோ அதுக்காக தான் எடுத்திருப்பாங்களா இல்ல வேற ஏதாவது மீட்டிங்? நான் கேட்கறது என்னன்னா, இப்ப சுரேஷ் சந்திராவுடைய ஃப்ரெண்டு அஜித்தா, சுரேஷ் சந்திராவுடைய ஃப்ரெண்டு முருகதாஸா, சுரேஷ் சந்திராவுடைய ஃப்ரெண்டு சிறுத்தை சிவாவா? அதெல்லாம் கிடையாது. அஜித்தினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் சுரேஷ் சந்திரா. ஸோ இப்போ அஜித்துடைய படத்தை இவர் தன்னுடைய பக்கத்தில் அவர் ஷேர் பண்றாரு. கிட்டத்தட்ட இதுதான் அஜித்துடைய அதிகாரப்பூர்வ பக்கமா நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் சொல்லணும்னா அஜித் இவர்களை எல்லாம் தன்னுடைய நண்பர்களாக அடையாளப்படுத்துகிறார் அப்படிங்கிறது தான். பட் அதுலேயே வெங்கட் பிரபுலாம் இல்லாமல் போனார் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. மிர்ச்சி சிவா அவருடைய நண்பர்னு சொல்லுவாங்க, அவரெல்லாம் அதில் இல்லை. அதனால இந்த ஃபோட்டோவிலே பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ஏதோ ஒன்று கன்வே பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு நான் ஏதோ ஒன்று. அது யாருக்கு கன்வே பண்ண முயற்சி பண்ணுறாரு இல்லை, அது குறித்து எனக்கு ஒரு சின்ன சந்தேகமும் குழப்பமும் இருக்குது. அது இனிமே தான் அது எனக்கே அது தெளிவாகும். பட் இது வந்து ஒரு தற்செயலாக நடந்த விஷயமா எனக்கு தோணலை. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 33வது வருஷத்தை முன்னிட்டு ஒரு நீண்ட அறிக்கை ஒன்று அவர் வெளியிடுறாரு. அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நெருடலாகவும் உறுத்தலாகவும் இருந்தது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 30 வருஷம் இண்டஸ்ட்ரியில இருந்துட்டேன் அப்படின்னு நீங்க ஒன்று எடுத்துட்டு வரலாம். 35 வருஷம் இருந்துட்டேன்னு நீங்க வந்து ஒரு விஷயத்தை நீங்க நினைவு கூறலாம். 33 வருஷத்தை நீங்க நினைவு கூற வேண்டிய தேவைன்னா அப்போ 32வது வருஷம் இந்த மாதிரி ஒரு லெட்டர் போட்டிங்களா? 34வது வருஷம் ஒரு லெட்டர் அனுப்புவீங்களா? அப்போ இப்போ எதுக்கு இப்படி ஒரு லெட்டர் தேவைப்படுது? அது மாதிரி என் ரசிகர்களே என்னுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் இருக்கு. என்னன்னா உங்க கூட டிராவல் பண்ண விஜய் என்கிற உங்களுடைய சக நடிகர் இன்றைக்கு அவர் வந்து ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக மாறி இருக்காரு. அவருடைய ரசிகர்கள் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தொண்டர்களாக மாறி இருக்காங்க. அவர் வந்து ஒரு முதலமைச்சர் கனவுல வந்து தேர்தலை சந்திக்க போறாரு. இந்த நேரத்தில் நான் என்னுடைய ரசிகர்களை சுயநலத்துக்கு பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னா விஜய் தன்னுடைய ரசிகர்களை சுயநலத்துக்கு பயன்படுத்தி கொண்டார்னு அதுக்குள்ள ஒரு அர்த்தமும் இருக்குல்ல. ஆனா அது இப்போ புதுசா சொல்லல, ஏற்கனவே ரசிகர் மன்றத்தை கலைக்கும் போது இதே வார்த்தையான நான் கேட்கறது என்னன்னு இன்னைக்கு நீங்க அதை சொல்றீங்க அப்படிங்கிறது தானே. அப்ப இந்த கடிதத்துக்கும் இந்த புகைப்படத்துக்கும் பின்னால் ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. அதுதான் எனக்கு புரியும். விஜய்க்கு எதிராக ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அது மேபி இருக்கலாம். அப்படியும் கூட என்னன்னா இந்த வாசகத்துக்கு பின்னாடி ஒரு விஜய்க்கு எதிரான ஒரு கருத்தை சொன்னதா தான் நான் பார்க்கிறேன். இந்த புகைப்படம் சொல்கிற உண்மையான செய்தி என்ன அப்படிங்கறத நம்ம சீக்கிரமே சொல்லுவோம். படத்தோட அப்டேட் என்ன சார்? ஏன்னா அஜித் அவர்கள் சம்பளம் வாங்கல, நான் தியரட்டிக்கல் ரைட்ஸ்லாம் வந்து அவருக்கு போகுது, தியரட்டிக்கல் ரைட்ஸ் வந்து ப்ரொடியூசருக்கு போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல் சுத்திக்கிட்டே இருக்கு. உண்மைதானே சார்? இல்லை, அது வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த வதந்தி அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா அஜித் வந்து இத்தனை படங்கள் நடிச்சு முடிச்சிட்டாரு. இப்போ போய் திடீர்னு அவருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே தயாரிப்பாளர் இல்லை, ப்ராஃபிட் ஷேரில் நடிக்கிறார் அப்படின்னா அஜித்துக்கு வந்து எவ்வளோ பெரிய அவமானம் அது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று அவர் அப்படி ஒத்துக்கவும் மாட்டார். எல்லாத்துக்கு மேலே நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா அஜித் வந்து பல பேருக்கு உதவுகிற அளவுக்கு இரக்க குணம் கொண்ட ஒருத்தர் தான். ஆனால் அஜித்துடைய இன்னொரு பக்கம் என்னன்னா
பண விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப கராரானவர். ஓகே. என்ன அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சம்பளம் பேசுறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் 5ஆம் தேதிக்குள்ள வந்து அவருடைய அக்கௌண்ட்ல ஒரு 5 கோடி ரூபாய் நீங்க கொடுக்கணும். என்ன அதுதான் அந்த தேதி 5ஆம் தேதி பணம் போடணும் அப்படின்னா 4ஆம் தேதியிலேருந்தே ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எல்லா நடிகர்களுமே பண விஷயத்துல கராரா தானே இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சூழ்நிலையை கருதி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே. சில பேர் டப்பிங்ல பணத்தை கொடுத்தா தான் செட்டில்மெண்ட். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பணத்தை வாங்காமே டப்பிங் பேசிட்டு லேப் லெட்டர் வாங்கிக்குவாங்க. இன்னும் சில பேர் லேப் லெட்டரே வாங்காம நீங்க கொடுக்குறப்ப கொடுங்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்துல பயங்கர கரார். அந்த பணம் வர்ற வரைக்கும் விட மாட்டாரு. அந்த 5ஆம் தேதி அவருடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆன பிறகுதான் அவரு அந்த மேனேஜரை பார்த்தோம், அந்த ப்ரொடியூசரை பார்த்தோம் ஸ்மைல் பண்ணுவார். அது வரைக்கும் அவர் கடுகடுன்னு தான் இருப்பாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த இப்போதைக்கு விடாமுயற்சி படத்திலேயே இந்த இதெல்லாம் நடந்தது. ஏன்னா அந்த பணம் சரியாக போகாமல் அவர் லைக்கா நிர்வாகிகள் வந்து என்ன மாதிரி முகத்தை காட்டினாருங்கிற தகவல்கள்லாம் நமக்கு தெரியும். ஸோ அப்படி வந்து கராரான ஒருத்தர் நான் சம்பளத்தை கடைசியில் வாங்கிக்கிறேன் அல்லது இந்த ரைட்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுங்க நான் விற்று என்னுடைய அக்கௌண்ட்டில் வரவு வச்சுக்கிறேன்னு சொல்லுவாரா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரம் என்னன்னா ராகுல்ங்கிற ஒரு விநியோகஸ்தர் இந்த படத்தை தயாரிக்க போறாரு. அது உறுதிதான். இவர்கிட்ட எப்படி ஒரு 300 கோடி ரூபா பணம் இவரால் புரட்ட முடியுமா, இல்லை ஒருவேளை படம் டேக் ஆகாம போயிடுமா அப்படிங்கிற அந்த தயக்கம் எல்லாருக்கும் இருக்கு தெரியுமா. ஸோ அதை போக்குறதுக்காக இப்படி ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் ஷூட்டிங் வந்து இன்னும் 1 மாதம் 2 மாதத்துல ஆரம்பிச்சாங்க இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட எல்லாம் ஃபைனலைஸ் ஆயிருக்கும்ல. இல்ல ஷூட்டிங் இப்ப கிடையாது. அக்டோபர் மாசம் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. ஜனவரி வரைக்கும் ஷூட்டிங். 4 மாசம் தான் அவர் டேட் கொடுத்துருக்காரு. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆபீஸ் போட்டு ஒரு பக்கம் ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் யாரெல்லாம் ஆர்டிஸ்ட் புக் பண்ணலாங்கிற மாதிரி அந்த வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று அதுக்கு டைம் இருக்கு, ஒரு 4 மந்த் இருக்குங்கிறதுனால அவங்க ரிலாக்ஸா அந்த இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தனுஷ் அவர்களுடைய முதல் பாலிவுட் திரைப்படம் ராஞ்சனா. அந்த படம் மிகப்பெரிய அளவோட வெற்றி அடைந்தது. 10 வருடங்களுக்கு முன்னாடி வெளியானது. அந்த படத்தை ஏஐ யூஸ் பண்ணி திரும்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுனால அது முதல்ல டைரக்டர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு. இப்போ தனுஷ் அவர்களுமே கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இல்லையா? இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இந்த தனுஷுடைய கண்டனம் வந்து நியாயமானது நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதையே அவர் ஒரு 10 நாள் கழிச்சு 15 நாள் கழிச்சு சொல்றாருங்கிறதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா இவங்க ஏஐல இப்படி ஒரு விஷயம் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த படத்தினுடைய டைரக்டர் ஆனந்த் எல்ராய் தன்னுடைய கண்டனத்தையும் எதிர்ப்பையும் பதிவு பண்ணிட்டாரு. அப்போ அதில் இவருக்கு உடன்பாடு இல்லைன்னா இவரும் அன்னைக்கே அந்த கருத்தை சொல்லியிருக்கலாம்ல. ஆமாங்க டைரக்டர் சொல்கிறது தான் கரெக்டு, நீங்கள் பண்ணுறது தப்புன்னு ஒரு சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் சொல்லாமல் இப்போ வந்து அப்படி ஒரு கருத்து சொன்னதுக்கு பின்னால் வந்து ஒருவேளை அந்த இயக்குனருடைய அழுத்தம் கூட காரணமாக இருந்திருக்கலாம். சார் நீங்கள் என்ன சார் கம்முன்னு இருக்கீங்க, நீங்கள் ஒரு பதிவை போட்டு விடுங்கன்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம். அல்லது இவரே சரி ஓகே இந்த விஷயத்தில் நம்ம டைரக்டர் பக்கம் நிற்போம் அப்படின்னு நினச்சி கூட அந்த விஷயத்தை அவர் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன்.